வணக்கம் சார். வணக்கங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்து திமுகவை வீழ்த்துவதற்காக வன்னியர்களின் வாக்குகளை வளைக்கும் முயற்சியில் தாவேகா ஈடுபட்டுள்ளது. இது எந்த அளவிற்கு தாவேகாவிற்கு கை கொடுக்கும், திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும்? வட மாவட்டங்களில் வன்னியர்கள் பெரும்பான்மை சமூகம், சென்னைக்குள்ளாரையும் அவங்க பெரும்பான்மை சமூகம், சிங்கிள் லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வட மாவட்டங்கள் ஃபுல்லாகவே அவங்க பெரும்பான்மை சமூகமாக இருந்தால் கூட அவர்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த அளவு கொடுக்கறது அப்படின்னு பார்க்கும்போது மற்ற கட்சிகள்லாம் நம்ம விட்டுடுவோம். கடந்த 1967 ஆட்சியில் இருக்கக்கூடிய இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது திமுக அதிமுக தான் மாறி மாறி இருக்குது. திமுகவை பொறுத்தவரை வன்னியர்கள் நிறைய பேர் செய்த தியாகங்கள்னால தான் திமுக வளர்ந்துருக்கு. தென் மாவட்டங்களை விட வட மாவட்டங்களில் மட்டும்தான் எப்போதுமே திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் 3 முறை தொடர்ச்சியாக முதலமைச்சரான போதும் கூட திமுக முழுக்க முழுக்க வலிமையாக இருந்ததுக்கு ஓரளவுக்கு காரணம் கூட வட மாவட்டம் தான், குறிப்பாக வன்னியர்கள் தான். இங்கே எங்கே சிக்கல் ஆரம்பிக்குதுன்னா, அந்த வன்னியர் சமூக தலைவர்கள் சில பேர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க. நான் டாக்டர் ராமதாஸையோ அன்புமணி ராமதாஸையோ வச்சு பேசலை. இறைவன் போன்ற அந்த வன்னியர் வரலாறுகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்த ஆய்வாளர்கள், அதுக்கான அரசியல முக்கியத்துவம் எடுத்தவர்களை பார்க்கும்போது திமுகவை பொறுத்தவரை வன்னியர்களுக்கு செய்ததெல்லாம் துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்கள நம்பி உறுதியாக நின்னாங்களோ அவர்களுக்கு தேவையான அமைச்சரவை பொறுப்புகளும் உறுதியாக கொடுக்கல, மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகளும் உருப்படியாக கொடுக்கல. கலைஞர் இருந்த வரைக்கும் கூட ஒரு 4-5 மாவட்ட செயலாளர்கள் வலிமையாக இருந்திருப்பாங்க. ஏற்கனவே மதுராந்தகம் ஆறுமுகம்னு ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார். அதாவது கலைஞரை எதிர்த்து பேசக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருமே வன்னியர்களாக தான் இருப்பாங்க. அப்புறம் செஞ்சி ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தாங்க. வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தார். நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி இருந்தார். இன்றைக்கி இருக்கிற எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இவங்களுடைய அப்பா எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி இருந்தார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வலுவான ஆளுமைகளாக இருப்பாங்க. கலைஞர் அவர்களை திமுக தலைவர்னு பார்த்தாம என்ன தான் எதிர்த்து பேசினா கூட கட்சியை ரொம்ப வலிமையாக வச்சுருப்பாங்க வடப்பகுதியில். அதனால தான் எம்ஜிஆர் வலிமையாக இருந்த காலகட்டத்திலும் கூட திமுக இந்த பக்கம் வலிமையாக இருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் என்ன பண்ணோம்னா, வெள்ளாளர்கள் முதலியார்கள் நாயுடு ரெட்டிலாம் இருப்பாங்கல்ல, ஒரு 7% ஓட்டு 8% ஓட்டு 5% ஓட்டு 10% வச்சுருப்பாங்கல்ல, இவர்களை தான் அமைச்சர் பதவிக்கு அதிகமாக கொடுக்கும் திமுக. அதே போல் சென்னை போன்ற ஏரியாக்கள் இருக்குல்ல, இங்கே வன்னியர்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியாக இருந்தால் கூட ஒரு வன்னியர்களுக்கு கூட சீட்டு கொடுக்கறது 2 கட்சியுமே யோசிக்கும். திமுகவும் யோசிக்கும், அதிமுகவும் யோசிக்கும். இதில் அதிமுகவை இப்போ நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தமிழர்கள் அல்லாதவர்களை முக்கியத்துவம் கொடுத்து பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க கிடையாது. அவங்க இருக்கிறப்ப கொடுப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொங்கு வேளாளர்கள் அதிகமாக இருப்பாங்க, ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா முக்குளத்தோர் அதிகமாக இருப்பாங்க, ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா சமூகங்களும் பரவலாக இருக்கும். ஆனால் திமுகவில் மட்டும் பார்த்திங்கன்னா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும் அமைச்சரவையில். அதுக்கடுத்தது பார்க்கும்போது நம்ம அந்த பழைய விஜயநகர பேரரசு நாயக்கர் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா தெலுங்கர்கள் இருப்பாங்க. அங்கேருந்து வந்ததுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வேளாளர்கள் இருப்பாங்க. இது இருந்தது தான் விஜயநகர பேரரசு. அதுக்கப்புறம் நாயக்கர் ஆட்சின்னு சொல்லுவாங்கள்ல, இதோட 2.0 தான் திமுகவோட கலைஞர் காலத்திலேருந்து அந்த நிலைமை நீடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் வாக்குகள் மட்டும் அவர்களுக்கு எங்கே கிடைக்கும்னா வன்னியர் பெல்ட்டில் தான் அதிகமாக கிடைக்கும். இன்னும் கூட பார்க்கும்போது திமுகவில் சென்னையில் அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. அது தொடர்ச்சியாகவே அது நடந்துக்கிட்டு தான் வரும். சென்னையில் பார்த்திங்கன்னா 3 எம்பி தொகுதிகள் இருக்குது. ஒரு பக்கம் தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை. இந்த 3 சென்னையிலையும் ஒரு வன்னியர்களை கூட நிறுத்த மாட்டாங்க. தெற்கேந்து தான் கேண்டிடேட்டை பிடிச்சிட்டு வருவாங்க. அப்படி இல்லைனா தெலுங்கர்களை பிடிச்சி நிறுத்துவாங்க. இப்போ கூட பார்த்துங்களேன், சென்னையில் திமுகவில் கடந்த ஆட்சியில் அதிகம் செல்வாக்கு பெற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேகர்பாபு தான் செல்வாக்கு பெற்றிருப்பார். அவர் மீறி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதே போல் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஏவா வேலு, ராணிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா காந்தி, இப்படி தான் அவங்களோட ஆதிக்கம் இங்கே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைந்த வாக்குகளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளாளர்கள், அதுபோல் பொன்முடி, இந்த மாதிரி ஆட்களை வச்சு அரசியல் பண்ணியிருந்தாங்களா. ஒரு கட்டத்தில் இதுக்கு எதிர்ப்பு அதிகமாயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதிமுகவில் எடப்பாடியோட அந்த கடைசி காலகட்டத்தில் 10.5ன்னு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, அது நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுக்கும்போது அந்த நீதிமன்றம் இந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பு, செல்லாதுன்னெலாம் தீர்ப்பு சொல்லலை. உரிய தரவுகளை கொண்டாந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய திமுக ஆட்சியில் நாங்கள் தான் கொடுக்க போகிறோம்னு சொன்ன திமுக கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை இந்த 5 வருடத்துக்குள்ளே. அப்போ பார்க்கும்போது வன்னியர்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ஸோடால விட்டுக்கிட்டு தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்களே தவிர கடைசி வரைக்கும் இடஒதுக்கீடு கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தது திமுக. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட கடந்த தேர்தலில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வன்னியர்களுக்குன்னு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான்
இங்கே எடப்பாடியார் அதிமுக தோற்கடிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்கள் அந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி ஆச்சுன்னா இந்த தேர்தலில் வேற மாதிரி பேக் ஃபயர் ஆயிடுச்சு. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அதிமுக கொடுத்தும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத அளவுக்கு நீதிமன்றத்தில் உரிய தரவுகள் கொடுக்காததுனால வன்னியர்களோட எதிர்ப்பை அதிகமாக சம்பாதிச்சதுனால தான் வட மாவட்டங்கள் பூராவே திமுக அடி வாங்கிடுச்சுங்கிற அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு திரும்பிடுச்சு. இல்லை டோட்டலாகவே பார்க்கும்போது 47 சீட்டு தானே அதிமுக. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 சீட்டு வட மாவட்டத்திலாம் பிடிச்சிருக்கு. தென் மாவட்டங்களில் மொத்தமே 6-7 சீட்டு தான் அவங்க பிடிச்சிருக்காங்க. 10க்கு கீழே தான் பிடிச்சிருக்காங்க. அப்போ இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது இதை தாவேக்கா ஒரு பக்கம் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்குது. திமுக உயிர் தண்ணி ஊற்றி வளர்த்தது பூரா வட மாவட்டங்கள் தானே. அப்போ அவங்கள திமுக விட்டு அந்நியப்படுத்துறதுக்கு என்ன வேலை அப்படின்னு முதல்ல கையில் எடுக்கும்போது ஏற்கனவே நீங்கள் இடஒதுக்கீடு எடப்பாடி கொடுத்த இடஒதுக்கீட்டை அவங்க 5 வருஷத்தில் நிறைவேற்றாமல் விட்டுட்டாங்கங்கிற ஒரு கோபத்து கரெக்டாக இருக்குல்ல. இப்போ என்ன ஆகும்னா பாமகவோட நீண்டகால கோரிக்கைகள் வன்னியர்களோட நீண்டகால கோரிக்கைகளில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறத நீண்டகால கோரிக்கை. அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வேஷனை மாற்றணும். இதை பண்ணால் மட்டும்தான் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த 69% இடஒதுக்கீடு இருக்குல்ல அதையே உறுதி செய்ய முடியும். இல்லாட்டி அதையும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் வந்துடும். இந்த காலகட்டத்தில் இந்த தேர்தல் முடிந்த பிறகு அன்புமணி அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்ற போது அவர் சொன்ன ஒரே விஷயம் இதை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், எங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் முக்கியமானது அது ஒன்று, நாங்கள் கொடுத்துருக்கிற வாக்குறுதியில் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம்னாங்களா. இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் அன்புமணி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தியிருக்காங்க இல்லையா. இப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக விஜய் இதை நிறைவேற்றி விட்டால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது அது தனியாக அப்புறம் இருக்கட்டும். எல்லா சமூகங்களும் ஏற்கனவே என்னென்ன பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இந்த அரசு கல்வியில் உரிய இடஒதுக்கீடு கிடைக்காம இருக்கோ அவர்கள் எல்லாருக்குமே இந்த பலனை கிடைக்கிறதுக்கு உறுதி செய்யப்படும்ல. அப்படி பண்ணும்போது குறிப்பாக வன்னியர் வாக்குகள் பெரும்பாலான வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 60%லேருந்து 70% வாக்குகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் தாவேகாவுக்கு திரும்பிடும். அப்போ இது யாருக்கு மாவட்டத்தில் தாவேகா வலுவான அமைப்பாக உருவாக்கிடும். வன்னியர் வாக்குகளை வளைக்கும் முயற்சியில் தாவேகா ஈடுபட்டு உள்ளது. ஸோ அது எந்த அளவுக்கு தாவேகாவுக்கு சாதகமாக அமையும் என்பது குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.